மகாலட்சுமி தாயார கலசம் அமைத்து முகம் வைத்து அல்லது அதற்கு பதிலா தேங்காய் வைத்து அழகா அலங்காரம் செய்து வீட்டுக்குள்ள அழைக்கிறது வழக்கம். புதிதா ஆரம்பிக்கிறவங்க இத பத்தின புரிதல் இல்லாதவங்களுக்கு கலசம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மகாலட்சுமி தாயாருடைய படம் இருந்தது அப்படின்னா அதை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். கலசம் வைக்கிறவங்க தொடர்ந்து 3 வருஷம் இந்த பூஜையை செய்வது அப்படின்றது மிகவுமே சிறப்பா சொல்லப்படுது. மகாலட்சுமி தாயார முந்தைய நாள் வீட்டுக்குள்ள அழைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா விரதத்தன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை என்று அழைத்தும் நீங்க பூஜைகளை மேற்கொள்ளலாம். வரலட்சுமி நோன்பு முதலா அன்னை பார்வதி தேவி ஈசனுடைய சொல்படி மகாலட்சுமியை வேண்டி விரதம் இருந்தாங்களா. அதனாலதான் முருக அவதாரமும் நிகழ்ந்ததா புராண வரலாறுகள் சொல்லுது. தோஷங்கள் நீங்கிறதுக்கும் மாங்கல்ய பலம் ஒரு பெண்ணுக்கு எப்போதும் நிலைத்திருக்கவும், வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கவும், பிள்ளை வரம் வேண்டுவோரும் இந்த நோன்பை ஒவ்வொரு வருஷமும் பெண்கள்